ஒரு சிறிய ஊரில் விடியற்காலை சூரியன் எழுவதற்கு முன்பே முதல் பிரார்த்தனை விநாயகரை தொடுகிறது. நம்பிக்கை உண்மையானதாக இருந்தால் கல்லும் கூட உயிர் பெறும். அர்ஜுன் ஒரு சாதாரண மனிதன். ஆனால் அபாரமான நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு செல்லும் முன் தன் எல்லா கவலைகளும் விநாயகரிடம் மட்டுமே சொல்லுவான். கடன்களால் மூடப்போகும் அவனது சிறிய பணிமனை. வாழ்க்கை அவனை சோதித்தது. ஆனால் அவன் மனமுடையவில்லை. நம்பிக்கையை கேலி செய்தார்கள். ஒரு கல் சிலை உன் விதியை மாற்றுமா? ஆனால் அர்ஜுனின் நம்பிக்கை சிதையவில்லை. ஏனெனில் நம்பிக்கைக்கு சாட்சி தேவையில்லை, சரணடைதல் மட்டும் போதும். கண்ணீருடன் அவன் சொன்னான், கணபதியே, செல்வம் வேண்டாம், தைரியம் மட்டும் தாருங்கள். அந்த இரவு மழை மின்னல். கோவிலில் விநாயகர் சிலை மெதுவாக ஒளிர்ந்தது. அதிசயம் தொடங்கியது. தெய்வீக கனவில் விநாயகர் குரல் மென்மையாக ஒலித்தது. பயமின்றி உன் கடமையை செய், தடைகள் தானாக விலகும். அர்ஜுன் விழித்த போது கண்ணீருடன் புன்னகை. மாற்றத்தின் தொடக்கம். அன்றிலிருந்து அவன் உழைப்பு மாறியது. சந்தேகம் மறைந்தது. நம்பிக்கை வளர்ந்தது. மிகப்பெரிய தடையே பயம்தான். எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய நிறுவன உரிமையாளர் வந்தார். ஒரே ஒரு வாய்ப்பு அர்ஜுனின் வாழ்க்கையை மாற்றியது. கடன்கள் தீர்ந்தன. பணிமனை மீண்டும் எழுந்தது. வெற்றி வந்தது. ஆனால் அகங்காரம் இல்லை. அர்ஜுன் மீண்டும் கோயிலுக்கு வந்தான். வேண்டுவதற்கல்ல, நன்றி சொல்ல. உண்மையான பக்தனை விநாயகர் ஒருபோதும் கைவிட மாட்டார். விநாயகர் தடைகளை உடனே அகற்ற மாட்டார். முதலில் பயத்தை அகற்றுவார். பயம் போனால் அதிசயம் தானாக வரும். உடையாத நம்பிக்கை இருக்கும் இடத்தில் விநாயகர் அருள் என்றும் நிலைக்கும். ஜெய் கணேசா.